தங்கம் பளபளக்கும் ஒரு மஞ்சள் உலோகம். இது வெறும் உலோகம் அல்ல, மனிதர்களின் ஆசை, பேராசை, கனவு மற்றும் மாயாஜாலத்தின் அடையாளம். பண்டைய காலத்தில் தங்கம் ஒரு பொருளை விட பெரிய சக்தியாக இருந்தது. இது கோவில்களை அலங்கரித்தது, அரசர்களை ஆண்டது, போர்களை தூண்டியது மற்றும் மக்களை மயக்கியது. கற்கால மனிதர்கள் ஆறுகளில் மின்னிய தங்கத் துகள்களைக் கண்டு மயங்கினர். இது என்ன மந்திரப் பொருள் என்று வியந்தார்கள். தங்கம் மென்மையானது, எளிதில் வளையும், ஆனால் ஒருபோதும் அழியாது. இதை எடுத்து மோதிரங்கள், கழுத்தணிகள் மற்றும் பளபளப்பான ஆபரணங்களாக மாற்றினர். மெசொப்பொத்தேமியாவில் தங்கம் கோயில்களை அலங்கரித்தது. புனிதமான இடங்களில் தங்கத்தை வைத்து இது கடவுளின் பொருள் என்று நம்பினர். எகிப்தியர்கள் தங்கத்தை சூரியனின் தோல் என்று அழைத்தனர். பாரோ துதான்காமனின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட தங்க முகமூடி உலகத்தையே திகைக்க வைத்தது. அந்த முகமூடி இன்றும் மக்களை மயக்குகிறது. தங்கம் வெறும் செல்வம் இல்லை, அது ஒரு மாய சக்தி. கிமு 1500ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் வேத காலத்தில் தங்கம் கடவுள்களின் உலோகமாக கருதப்பட்டது. கோயில்களில் தங்கச் சிலைகள், திருமணங்களில் தங்க நகைகள், இவை இல்லாமல் எந்த விழாவும் நடக்காது. மக்கள் தங்கத்தை அணிந்தால் தெய்வீக ஆசை கிடைக்கும் என்று நம்பினர். சீனர்கள் தங்கத்தை மருந்தாக உட்கொண்டனர். தங்கம் உடம்புக்கு நல்லது, நீண்ட ஆயுள் தரும் என்று நம்பி தங்கத்தூளை மருந்தாக கலந்து குடித்தனர். சில அரசர்கள் இதற்காக உயிரையும் இழந்தனர். தங்கம் ஒரு கலைஞனின் கனவு. இதை வளைத்து, உருக்கி, அழகான பொருட்களாக மாற்ற முடிந்தது. எகிப்தில் தங்க மோதிரங்கள், பதக்கங்கள் மற்றும் பாருக்களின் கல்லறைகளில் தங்கத்தால் ஆன பொருட்கள் விழுந்தன. மத்திய அமெரிக்காவில் மாயன், ஆஸ்டெக் மக்கள் தங்கத்தை பயன்படுத்தி சிக்கலான ஆபரணங்களையும் சடங்கு பொருட்களையும் உருவாக்கினர். இந்தியாவின் கோயில் சிலைகளில், நகைகளில் தங்கம் மின்னியது. குப்தர்கால நாணயங்கள் இன்றும் கலை பொக்கிஷங்களாக இருக்கின்றன. தங்கம் மகிழ்ச்சியை மட்டும் தரவில்லை, அது பேரழிவையும் கொண்டு வந்தது. ஸ்பானியர்கள் ஆஸ்டெக், இன்கா நாகரிகங்களை அழைத்து தங்கத்தை கொள்ளையடித்தனர். பெரும் செல்வத்தை ஐரோப்பாவுக்கு எடுத்துச் சென்றனர். இந்தியாவில் தங்கத்தை பாதுகாக்க கோயில்களில் சேமித்தனர். ஆனால் இதனால் கோயில்கள் பலமுறை தாக்கப்பட்டன. பல அரசர்கள் தங்கத்துக்காக போரிட்டனர். பண்டைய மக்கள் தங்கத்தை ஆறுகளில், மலைகளில் தேடினர். ஆறுகளில் மணலுடன் கலந்த தங்கத் துகள்களை சேகரித்தனர். எகிப்தியர்கள் தங்கத்தை உருக்கி சுத்திகரிக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தனர். இந்தியாவில் தங்கத்தை மெல்லிய இழைகளாக இழுத்து நகைகளில் பயன்படுத்தினர். இது ஒரு அற்புதமான கைவினைப் பொருள். தங்கத்தால் பல அற்புதங்கள் நடந்தாலும் அது சாபமாகவும் மாறியது. தங்கத்துக்காக பல நாகரிகங்கள் அழிந்தது. பேராசை மனிதர்களை பைத்தியமாக்கியது. அரசர்கள், கொள்ளையர்கள் மற்றும் சாமானியர்கள் கூட தங்கத்துக்காக உயிரை இழந்தனர். தங்கத்தின் கதை ஒரு சாகச பயணம். இது மனிதர்களின் ஆசையையும், பேராசையையும், கலையையும், ஆன்மீகத்தையும் ஒருங்கே பிரதிபலிக்கிறது. எகிப்து, இந்தியா, ரோம் மற்றும் பல நாகரிகங்களில் தங்கம் ஒரு மந்திர உலோகமாக மிளிர்ந்தது. இந்த பளபளப்பு இன்றும் நம்மை மயக்குகிறது.